சென்னை டு வாகமன் சீரீஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எப்போக்கா போடுவீங்க உங்கள் டூர் வீடியோ, நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நிறைய பார்ட்ஸாக என்னோட டூர் வீடியோ நாங்கள் என்னெல்லாம் என்ஜாய் பண்ணோம் அப்படின்றது கண்டிப்பாக வரும். எங்களுக்கு 7:30 போல் ட்ரெயின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் 6:30 6:45 தான் போயிருப்போம். எங்களுக்கு முன்னாடியே நிறைய பேரண்ட்ஸ்லாம் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. 7 o'clock போல் எங்களோட பிளாட்ஃபார்முக்கு போக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு, நாங்கள் ட்ரெயின் ஏறும்போது ட்ரெயின் ஏறிட்டு அதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன் ஓவர்லோடர்லாம் காத்துட்டு இருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி இருக்காங்க. ஹாய் சொல்றீ ஆண்டி, ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஓகே, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க என்னை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக, எங்கள் எல்லாரையும் சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு. என்னடா ரித்தேஷ், நாங்கள் இப்போ வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் நடந்துருக்கோம். எங்கள் பிளாட்ஃபார்மை தேடி ஆனால் எங்கே தான் எல்லாரையும் சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு என்னோட நண்பர்கள் இன்னும் இருக்காங்க. அப்படின்னா நடந்து போயிருக்காங்க. என்னோட நண்பர் என்னோட நண்பர்கள், அப்புறம் என் ஃபேமிலி, என் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி எல்லாரும் வந்திருக்காங்க. நம்ம பார்ப்போம். எங்களை 6 மணிக்கே, நாங்கள் லேட்டாக வருவோம், எங்களை 6 மணிக்கே வந்து அசம்பிள் ஆக சொல்கிறாங்க. 6 மணிக்கு தான் வந்தேன். இது ஓடுவாங்க. அம்மா சொன்ன வார்த்தையை போடு, மைக்கே வேணாம். எங்கள் அம்மா வேற சொல்கிறாங்க மைக்கே வேணாம், மைக்கே வேணாம். அசிங்கப்படுத்துறாங்க. அம்மா இங்கே பாரு, சித்தி பாருங்க. அக்கா பாய்க்கா, நீங்க கொஞ்சம் முன்னாடி வந்தா நம்ம வீடியோல எடுத்துக்கலாம்ல அழகா. 10 minutes later. ஹர்னி அம்மா வேற ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. திவ்யா அழாத அழாத அழாத, போயிட்டு வந்துடலாம் ஓகேவா? அழாத. திவ்யா ரொம்ப அழுகுது. A few moments later. Finally நாங்க ட்ரெயின் ஏறிட்டோம். எல்லாரும் வர அப்படியே திரும்புறேன். ஓகே, ட்ரெயின் ஏறிட்டோம். சேஃபா ஏறியாச்சு. இதுக்கப்புறம் இங்க இருந்து போறதுதான். இங்க ஆர்வமா ப்ளூடூத் கனெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே நண்பர்கள், வாங்க அங்க போய் பண்ணலாம். ஏங்க வாங்க. என்னடி இது? ஒருத்தராக பார்ப்போம். ஹாய், ஹலோ சொல்லுங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. இப்போ எங்களோட படையை காமிக்கிறேன். இந்த மேடம் தான் கொஞ்ச நேரம் முன்னாடி அழுது நின்றாங்க, பார்த்துக்கோங்க. இந்த மேடமும் அழுது இருந்தாங்க, கட்டி பிடிச்சிருந்தாங்க. Flashback. திவ்யா அழாத அழாத அழாத, போயிட்டு வந்துடலாம் ஓகேவா? அழாத. ஆனால் இது நியாயமே இல்லை. இவங்க 6 பேருக்கு ஒரு சீட் கிடச்சிச்சு. ஃபுல்லாக செட்டில் ஆகிடுவாங்க. 6 பேருக்கும் இவங்க 6 பேருக்கும் சேர்த்து எனக்கு வந்து எங்கேயோ போட்டிருக்காங்க. இவளுக்கு மட்டும் இங்கே, இவளுக்கும் இங்கே, எங்களுக்கு அங்கே, எனக்கு மட்டும் இங்கே போட்டு வச்சிருக்காங்க. இவங்க 2 பேருக்கு எங்க கூட. இவங்க பாருங்க ஜாலியா கப்பிள் கோல்ஸ் மாதிரி பண்ணிருக்காங்க. இடம் இல்லைன்னு சொல்லிட்டு. நோட் தட் வேர்ட். பாருங்க என்ன பண்ணின்னு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் பாத்துக்கலாம். என்ன திருவாரூர் பாட்டியில கூப்பிட்டாக, பொன்னமராவதி பாட்டியில கூப்பிட்டாக, அவ்வளவு ஏன் காரக்குடி பாட்டியில கூட கூப்பிட்டாக. அங்கெல்லாம் போகாம என் கிறகம் இந்த கரக கும்பல்ல மாட்டிக்கிட்டேன். இங்க வந்து இன்ட்ரெஸ்டிங்கா போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் your family side. ஓகே ஆடுவோல. என்ன பண்ணிட்டீங்க? நாங்கலாம்
படை லேடிஸா ராணுவ படை. எல்லாரையும் ஒரு சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம். ஹலோ, நல்லபடியா ஆரம்பிச்சாச்சு. அவ்வளவுதானே நம்ம. எங்க ஹெச்ஓடி மேம் வந்துன்னு இருக்காங்க பாருங்க. ஆல்ரெடி சொல்லியிருப்பல வீடியோல. இப்போ எங்க டீமை நோக்கி பயணம். இப்போ இவங்கெல்லாம் ஒருத்தர்கிட்டயே நம்ம பேசலாம். எங்க ஹெச்ஓடி மேம் கொஞ்சம் விட்டுறேன், அவங்க போட்டோம். ஓகே, ஹெச்ஓடி மேம் கிட்ட நான் மாட்டினேன். என்ன கதைன்னு தெரியல. 10 minutes later. ஓகே, இப்பவே இந்த அம்மா படுத்துட்டாங்க. she is calling to her mother. நான் தான் இவங்களெல்லாம் வீடியோ எடுத்துன்னு இருக்கேன். இப்போ என்ன எடு, நான் வந்து எல்லாரையும் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஜாலியாக அழகா இருக்கேனா? அழகா இருக்கா? அழகா இருக்கேன். என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா. गाइस, இங்க வந்து சப்பாத்தி பிரியாணி எல்லாம் வித்துன்னு இருக்காங்க. ஆனா நாங்களே வந்து சப்பாத்தி பிரியாணி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம். கண்ணு நான் சிக்கன் ரைஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். பிராந்தி ஒரு புல்லு, பீரி ஒரு புல்லு, பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு, கோழி ஒரு புல்லு, நண்டு ஒரு புல்லு, நத்த ஒரு புல்லு, ஆக மொத்தம் 10 புல்லு. ஓகே, இப்போ இதெல்லாம் சாப்பிட்டு நம்ம எங்க இருக்க போறோம் தெரியாது. பாத்ரூம்ல தான் இருக்கணும். சாப்பிடும் நேரம் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. ஐயோ, எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பசி எடுத்து சொல்லிட்டு இப்போ யார் யார் என்னென்ன சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க நம்ம பார்க்கலாம் ஜாலியா. என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட காலேஜ் மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரே இதுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. காட்டுறேன். வந்து பாட்டி செஞ்ச கறி தொக்கும், அதுக்கப்புறம் இட்லியும் எடுத்துட்டு வந்திருக்கோம் எங்க எல்லாருக்கும். எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை விட்டு வீடியோ எடுத்து தான் சாப்பிடணும். சப்பாத்தி, சிக்கன் குழம்பு இவ எடுத்துட்டு வந்திருக்கா. அடுத்து வாட் இஸ் திஸ்? சப்பாத்தி இதோ வரண்டி. சிக்கன் நூடுல்ஸ், சிக்கன் ரைஸ் எங்களுக்கு, கபாப். எவ்வளோ சோறு எல்லாம் நீதான் இங்க பார். சிக்கன் பீட்டா, சிக்கன் பீட்டா. ஜாலி அவளே செஞ்சாலாம். என்ன விட்டு சாப்பிடுறாங்க. ஐயோ பெருமாளே, ஏன் ஜனங்களுக்கு இவ்வளவு அழைச்சு? யாருக்கும் ஒழுக்கம் இல்லை, யாருக்கும் பொறுப்பு இல்லை. நானே இன்னும் சாப்பிடலடி. இவ வந்து புரட்டாசி மாசம், அதனால எல்லாரும் நான்வெஜ். இவ வந்து நோ நான்வெஜ், ஒன்லி வெஜ் இவ. ஓகே, இப்போ நான் வந்து சாப்பிட போறேன். ஓகே, நானும் வரேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சாப்பிட போறேன். சாப்பிட்டு கூப்பிட்டு இருக்கா. நான் பாட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். சூப்பரா இருக்கு பாட்டு சொல்லுங்க. உங்களுக்காக நீ எடுக்கிறா வளைச்சு ஆல்ரெடி கவர். ஹெச்ஓடி மேம் எனக்கு ஒரு நாள் பெருமாளுக்கு லீவு. Much later. சப்பாத்தி, தக்காளி தொக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். எல்லாத்தையும் ஒரு கட்டு கட்டிட்டு கடைசியில தக்காளி தொக்கு சாப்பிடுறேன். ஆல்ரெடி சாப்பிட்டேன். சூப்பரா இருக்கு. மாமா, அரிசி பிரியாணி அரிசியா இவ்வளவு ருசியா இருக்கு? அம்மா செஞ்சாலே நல்லா இருக்கும். கெட்டுலாம் போல. மணி வேற இப்போ 9 ஆகுது. இன்னும் அரை மணி நேரம் கழிச்சு மீதி இருக்கிறதுலாம் காலி பண்ணி எப்படியாச்சும். A few moments later. நீ என்ன பண்ண? மேம் கூப்பிடுறாங்க, என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன்.
எல்லாரும் படுக்கிற மாதிரி நடிச்சுன்னு இருக்காங்க. படுத்தது தான் பேரு. யாரும் இன்னும் தூங்கலை. அங்கே பாருங்க கால் பேசின்னு இருக்காங்க. இங்கே வந்து ஃபோன் நோண்டுறாங்க. இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு பொறுமையாக காட்டுறேன். இங்கே வந்து எல்லாம் ஃபோன் நோண்டிஃபைங். ஃபுல்லாக படுத்துன்னு ஃபோன் தான். உடம்பு முடியலன்னு சொல்லி இருக்கிறான். ஆனால் படுத்து பாடு கிடையாது. கையில் வந்து ஒரு டப்பா ஃபுல்லாக காலி பண்ணி வச்சுருக்கா. ஆனால் தூங்கலாம் மாட்டான் அவன் உடம்பு சரியில்லைனாலும். இங்கெல்லாம் இருட்டில் இருக்காங்க. நான் வந்து காட்டுறேன் இவங்களெல்லாம். Sleepy time. தூங்குற மாதிரி தெரியல. இங்க ஒன்று தலையை விட்டு எட்டி பார்த்துன்னு இருக்கு. இங்க வந்து சாகசம் பண்ண இருக்காங்க. ஒரு பெட்ல ரெண்டு பேர் பார்த்துன்னு இருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான செய்திகள். இங்க ஒரு பெட்ல 2 பேர். இவன் வேற பிளான் பண்றான். இந்த மாதிரி 2 பேர் தூங்குறதா நல்லா இருக்குமா? ஹலோ மேடம். அருணி தூங்க போல. அருணி இன்னைக்கு நம்ம டூர் வந்திருக்கோம். தூங்க வரல. ஏந்திரு. இப்படி போயிட்டு அடுத்த வீடு எடுத்துட்டு வரதுக்குள்ள இவங்க தூங்கிடுறாங்க. ஃபுல்லா கவர் பண்ணிட்டு வரதுக்குள்ள. இவ இடத்த மாத்தினே இருக்கா எல்லாத்தையும் கேட்டு. நிவேதா ஹாய் சொல்லு. மா இடம் செட்டில் ஆச்சாமா? ஃபுல் வீடியோ கவர் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டேன். இன்னும் இடம் செட்டில் ஆகல. மா அங்க போமா. ஓகே மறக்காம பண்றீங்க. வாகமூன் சீரீஸ் பார்ட் 2 பார்க்கணுன்னா என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.